ஒரு புத்தகத்திலேருந்து தான் முன்னாடியே ஒரே ஒரு கவிதை மட்டும் உங்களுக்காக படித்ததில் பிடித்ததில் வாசிச்சிடலாம். ஏன்னா அங்கே இடம் இருக்காது, நேரம் இருக்காது. பிரபஞ்ச லீலை. துறவியே, எவ்வளவு விந்தையானது இந்த பிரபஞ்சத்தின் லீலை. அனாதையாய் இருந்தவன் திடீரென அரசனாகிறான். நாடாண்டவனோ பிச்சைக்காரனாகி நடுத்தருவில் நிற்கிறான். எதுவுமே அரும்பாத மரத்தில் சந்தனத்தின் நறுமணம் கமழ்கிறது. நீரில் மட்டுமே திளைத்திருந்த மீன் வனராஜனாக பவனி வருகிறது. கானகத்தை ஆண்ட சிங்கமோ கடலில் விழுந்து மூச்சுக்காக திணறுகிறது. குப்பையில் முளைத்த கொடி காற்றின் சுவர்களில் படரும் மல்லிகையாகிறது. அதன் இதழ்களிலிருந்து நறுமணம் திசையட்டும் கமழ்கிறது. மூவுலகிலும் நடந்தேறும் இந்த அபத்தத்தை பார்க்க குருடனுக்கு பார்வை வாய்க்கிறது. மேருவை தாண்டும் சக்தி வாமனனுக்கு கிடைக்க அவனோ மூவுலகையும் தன் சிற்றடிகளால் அனாவசியமாக அளக்கிறான். ஆத்ம தரிசனத்தை அடைந்த ஊமையனிலிருந்து ஞானத்தின் சொற்கள் பெருகி வழிகின்றன. ஆகாயத்தை வாகாகச் சுருட்டி பாதாளத்தின் ஆழத்தில் வீசிய சேஷநாகம் துயில் எழும்பி சொர்க்கத்தின் அரியணையில் அமர்கிறது. கபீர் சொல்கிறான், ராமனே இங்கு ராஜா. அவன் செய்யும் எதுவும் எத்தனை விந்தையாயினும் அற்புதமாகவே அமையும். நன்றி.